பால் காய்ச்சி வந்து எதுவுமே எடுத்து வைக்கல. நாங்கள் வந்து பால் காய்ச்சவங்க எதுக்கு என்ன பண்ணணும்? நாங்கள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது. என்ன ராம் ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யுகம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? நிறைய பேர் क्वेश्चन ஆன்சர் வீடியோ தான். இப்படி எல்லாம் क्वेश्चन கேட்க கூடாதுப்பா. ரொம்ப டிஃபிகல்ட்டான क्वेश्चन தாங்க கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் क्वेश्चन ஆன்சர் வீடியோ போட்டு. கடை இந்த காலையிலே வந்தாச்சு கடைக்கு. ஒர்க்கு அந்த மாதிரி பிஸியாக போறதுனால வீடியோ போட முடியல. இப்போ டைம் இல்லாதனால வந்துட்டோமேமா. அதனால இங்கே வச்சு क्वेश्चन ஆன்சர் எடுக்கிறோம். நீங்கள் எல்லாம் கேட்ட क्वेश्चனுக்குமே ரீப்ளை பண்ண நாங்கள் தயார். கேட்க நீங்கள் ரெடியா? எல்லா क्वेश्चனுக்குமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட் பார்ட் 1 பார்ட் 2 வரும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் क्वेश्चन கேட்கல, கொட்டி வச்சு ஒரு ஆளே 10 क्वेश्चन கேட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு கேட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணணும்ல. பண்ணுவோம். பார்ட் 1 பார்ட் 2 வரும். இன்னைக்கு பார்ட் 1 வரும், நாளைக்கு பார்ட் 2 வரும். ஓகேங்களா? நம்ம சேனல் புதுசா அடிச்சு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ப்ளீஸ் வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन நாங்க வந்து ஒவ்வொரு பார்ட்டா ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஒரே இடத்துல உட்காந்து போர் அடிச்சு போச்சுல. என்னடா ராமா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா, ராமண்ணா யோகாக்கா ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க, என்ன நினைச்சீங்க? அதே மாதிரி யோகாக்கா ராமண்ணா ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது என்ன நினைச்சீங்க அப்படின்னு கேக்குது. இவங்க வந்து எப்படி என்னை ஏமாத்துறாங்கன்னா, பாச போராட்டத்தில் என்னை ஏமாத்திட்டாங்க. அதோடய 3 பொம்பளை பிள்ளை இருந்தாங்க. நான் மயங்கிட்டேன். அப்படி கிடையாது, லவ் மேரேஜ். எங்களுக்கு எப்படி லவ் மேரேஜ் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. திருப்பி சொல்றேன். நான் சொன்னதுக்கப்புறம் உனக்கு புரியும். உனக்கு இன்னும் அந்த கொஸ்டின் புரியல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இவங்க ஃபேமிலியை பார்க்கும்போது பயந்தேன். ஐயோ என்னாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயந்தேன். எனக்கு எல்லாருமே என்னை பார்த்து முறைக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்களுக்கு ஃபேமிலியை மீட் பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்க தங்கச்சியோட வளகாப்பு. அப்பதான் மீட் பண்ணி எனக்கு என்னமோ எல்லாரும் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே பற்றி பேர் ஒரு பொண்ணை கூட்டம் அந்த மாதிரி ஃபீலிங்கில் பார்த்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலி நான் கொஞ்சம் கருப்பாச்சியாக இருந்தேன். ஏன்னா அதுதான் கருப்பு எனக்கு அழகு தான். அப்போலாம் வந்து இவன் சொன்னாங்க இந்த பொண்ணை பிடிச்சிக்க சொன்னாங்களா அவன்கிட்ட? என்ன சொன்னாங்க? நல்லா பிள்ளையா பிடிச்சிருக்கானே அப்படின்னு. சரிங்க சார், நம்பிட்டேன். நல்லா தான் இருக்கு. நீ இந்த இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் போட்டிங்கன்னா இப்படி சண்டை. ஓகே, நான் வந்து பயந்தேன் ஃபர்ஸ்ட் போது. ஆனால் அவங்க அம்மா நல்லா பேசினாங்க. எனக்கு அப்பா பார்க்க ரொம்ப, ஆனால் அப்பாவும் பேசினார் அப்பா வாமா அப்படி சொன்னார். இருந்தாலுமே அவங்க அப்பா பார்க்கும் டெரர் பீஸ் மாதிரி இருந்தோன்னா நான் பயந்துட்டேன், ஏதாவது திட்டுவாங்களோ. எங்க பெப்பட்டர் இல்லை என்கிட்டலாம் எங்க மாமா வந்து ஜாலியா தான் பேசுவாங்க. உண்மையாவே அது மரும வந்து பேசுறாரு. நான் எப்படின்னு உனக்கு தெரியுமில்ல. ஆனா ஒரு மாமனார் மருமகள் மாதிரி இல்லாம நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப டெரரெல்லாம் எங்க மாமனார் நானு அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஜாலியா இருப்பாங்க. அதே மாதிரி எங்க அத்தை நான் வந்தா மாமியார் அப்படின்றதுலாம் இருக்காது. அப்படியே ஜாலி. அதே மாதிரி என் நாத்தனார் அப்படிதான். ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவா. என்ன பண்ணுவா? மக என்ன பண்ணுவா? மக என்ன பண்ணுவானா அது பண்ணுவா. தெரியல, அப்படியே சொல்றேன். ஓகே டன். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பயந்தேன் மாமாவை பார்க்கும்போது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர வரையே பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஏதாவது இவனெல்லாம் சொல்லிடுவாங்களோ, திட்டிடுவாங்களோ. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஆனால் ஊரில் இருக்கவங்கெல்லாம் மாமாட்ட கேட்டிருப்பாங்களோ, கேட்டாங்கன்னு சொன்னீல. என்ன கேட்டாங்க? இது என்ன உன் பையன் லவ் பண்றானே அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லிருக்க, நம்ம ஃப்ரெண்ட் என்னோட வந்து நாங்க வெங்கடனோட தங்கச்சி சொல்லி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்னு சொல்லி வச்சிருந்தோம். அதே மாதிரி நானுமே ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு போறதே வீட்டுல போய் சொல்லிட்டு போனேன். எங்க வீட்டுல இப்ப வரையும் தெரியாது யாரும் வளகாப்புக்கு போனேன். வீடியோ பார்த்தா கண்டுபிடிச்சாங்க. ஓகே, நீ சொல்லு. பயந்தேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேச பேச ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா கால் முதல்ல வந்து உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு தான் போகும். எனக்கு உனக்கு சண்டை வந்துச்சுன்னா என்னடாவா உடனே இவங்க அப்பா கால் பண்ணலன்னா உடனே இவங்க அம்மா கால் பண்ணணும்னா உங்க தங்கச்சி கால் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் பண்ணி 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 இவங்க முதல் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறடா அப்படின்ற மாதிரி கல்யாணத்தை வேகமா பண்ணி வச்சாங்க. அதுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அம்மா பார்க்கும்போது? மற்றபடி எல்லாருமே எனக்கு பயம்லாம் இல்லை எதுவும். இவங்க எப்படியா ஒத்துக்க வச்சிடணுமே எப்படியாவது பார்த்தேன். ஒத்துக்கிட்டாங்க. எதனால ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்க ஃபேமிலியோட வந்தாங்க எங்க வீட்டுக்கு. அதனால ரொம்பவே பிடிச்சி போச்சு. தனியா வந்தாலும் அவனை தூக்கிட்டு போயிருப்பேன். தனியா வந்ததே இல்லை தானே நீ? தனியா வந்து இல்ல சொல்றேன், கட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொண்டு போயிருப்பேன், தூக்கியிருப்பேன். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னைக்கு தானே வந்தேன் எங்க வீட்டுக்கு. அதுக்கு அடுத்து வந்து தனியா வந்தேன்.
ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஃபேமிலியில் வந்தோம் பக்கத்தில் இருக்குள்ள கேட்பாங்க. ஏன்னா காரில் சரண்டு 2 பயிருக்கு வேஸ்ட் ஸ்டடியாக இருக்கவும் என்ன எங்களுக்கு தெரியும் மாப்பிள்ளை எப்படி பார்க்குறேன்னு சொல்லி பேசவும் எங்கள் அம்மாவே போய் என்னன்னா பூ வச்சுட்டு போயிட்டாங்க. பொண்ணு பார்த்தாங்கன்னா பிடிச்சி போச்சு, நல்லா இருக்கு, பொண்ணு வேற அழகா இருக்கு. அதெல்லாம் சொல்லலை. பொண்ணு வேற சூப்பரான பொண்ணு, மிஸ் பண்ணோம்னா கிடைக்கும் ஒரு பாசமான ஒரு நல்ல மனசுக்கார பொண்ணு, அதனால வேகமா ஓகே பண்ணிட்டாங்க. போதும்ட்டே வேற கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ராமண்ணா அம்மா அப்பா, யோகா அக்கா அம்மா அப்பா உங்களுக்கு வந்து என்கிட்ட கேட்குறாங்க, உன்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து யாருன்னு தெரியல. நான் வந்து ஃபோன் வந்து இங்கே கஸ்டமர் ஃபோன் இருக்காங்க கேட்க முடியல, நான் படிச்சதெல்லாம் சொல்லிடுறேன். ராமண்ணா இப்போ ராமண்ணாவை உங்க அம்மா அப்பா பிடிக்குமா இல்லை உங்க அத்தை அம்மா பிடிக்குமா? 2 பேத்துல ஒரு ஆள் தான் சொல்லணும். அதே மாதிரி நானும் ஒரு ஆள் சொல்லணும். 2 கண்ணை வந்து பீங்கன்னு சொன்னா நீ எந்த கண்ணை பிச்சு போடுவீங்க? எங்க 2 பேரையுமே ஈக்குவலா பார்ப்பேன். நான் வந்து சமம் தான். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, மாமா இருந்தாலும் சரி, அத்தையா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் எல்லாருமே எனக்கு சமம் தான். அப்பாவின் மறுபுருவம் மாமாவின் மறுபுருவம் அப்பா அப்படின்ற மாதிரி அம்மாவின் மறுபுருவம் 2 பேருமே என்னை பாத்துக்கிறாங்க. நல்லா இருக்கேன், குறை இல்லாம இருக்கேன். 2 பேருமே பாத்துக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. நல்லா போகுது, லைஃப் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி எப்பயுமே சந்தோஷம் இருக்கும். அதுலயும் துக்கங்கள் நிறைய இருக்கும், கஷ்டம் கவலை சண்டை எல்லாமே வரும். அதெல்லாம் பார்த்தா கண்டுக்க முடியாது. வாழ்க்கைன்னா அப்படித்தானே. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நீங்க படிச்சுட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ண. பாத்தீங்கன்னா நான் இப்போ இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் போட்டதுலேயே முக்காவாசியில் பாதி இதுதான் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெக்சுரல் பால் காட்சிக்கு என்ன பண்ண போறீங்க? சேலம் மேட்டருக்கு அடுத்து வருவோம். இப்போது லெக்சுரல் பால் காட்சிக்கு என்ன கிஃப்ட் பண்ண போறீங்க, என்ன வந்து பண்ண போறீங்க, காசா பண்ண போறீங்களா இல்லை ஏதாவது வாங்க போறீங்களா? இந்த கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் நாங்கள் வீடியோலே பண்ணிடுறோம், இப்பயே சொல்லிடுறோம். ஏன்னா அது ரொம்ப பால் காட்சி வந்து எதுவுமே எடுத்து வைக்கல. நாங்கள் வந்து பால் காட்சி உங்க எதுக்கு என்ன பண்ணணும்? நாங்கள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது. என்ன ராமா, நாங்கள் எதுக்கு பண்ணணும்? நம்ம எதுக்கு பண்ணணும்? நம்மளாம் நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அது எங்கள் வீடு, எங்கள்கிட்ட எல்லாரும் பண்ணணும். நாங்கள் ஏன் பண்ணணும்? என்ன வீடு போட்டிருக்கேன் அதில். ஆமாம், என்ன வீடு போட்டிருக்கியா? வீடு போட்டிருக்கேன், ரூம் போட்டிருக்கேன். நான் போயிட்டு வரேன் தங்க ஏசியோட. இதையும் மூச்சு குண்டுதர சொல்றியராவா? அப்பதான் ரூம் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். அதெல்லாம் இருக்கும். நீ போனா தங்க, ஏன்னா அங்கேயே போய் தங்க போற நீனு. நம்ம போகணும்னா கடையை பார்த்துட்டு ஓடி வரணும். நம்ம அதுக்காக நம்ம எங்க போய் தங்குற தலைமையில இல்ல. தங்குற மாதிரி ஃபங்க்ஷன் வைப்பான்ல, அப்ப தங்கிடுவோம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து எதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம லெக்சரலுக்கு வாங்கி கொடுக்கல, கிஃப்டா நாங்க எதுவும் பண்ணல. ஆனா காசு கொடுக்க போறோம், அதை அவனோட செலவுக்கு வச்சுக்கிருவான்ல. அடுத்து ஏதாவது வேலை, வீட்டு வேலை இருக்குன்னா அதுக்காகும். ஏன்னா பொருள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் வந்து பொறுமையா வீட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிட்டு அதுக்கடுத்து வாங்கிக்கலாம். இல்ல வந்து அவனுக்கு வெளியே ஏதாச்சும் வேலை இருக்கும், காம்பவுண்ட் கட்டணும்னு சொல்லுவான்ல, அதுக்கெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காண்டி எங்களால முடிஞ்ச அமௌண்ட் நாங்க மொய்யா செய்ய போறோம். நேரமா மொய் தான் செய்ய போறோம். மற்றபடி வந்து நாங்க எந்த இதுவும் பண்ணணும், கண்டிப்பா நீங்க பண்ணணும்னு எங்களுக்கு பண்ணாம இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா அது எங்களோட வீடு தான், எங்களுக்கு தான் வந்து எல்லாரும் பண்ணணும். அதனால ஒன்றும் இல்லை, அது எங்களோட வீடு. ஆனால் நாங்கள் இது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் எங்களால் முடிஞ்ச அல்லது நாங்கள் மொய்யா தான் எழுத போகிறோம், எந்த விதமான கிஃப்ட்டும் பண்ணல. ஆனால் அந்த பால் காட்சிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம்னா அந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் ஏதாவது கொடுப்போம். என்னறாமா அதான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ஏதாச்சும் பிளான் பண்ணுங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க சின்ன ஏதாவது கிஃப்ட் பண்ணணும். மொய் செஞ்சது மொய் செஞ்சிருவோம், அவ்வளோதான். ஓகேவா? இதான் பண்ணப்போ நிறைய பேர் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னு கேட்டாங்களே, மகிழனுக்கு எப்போ ஸ்கூல் முடியுது கேட்டீங்க. மகிழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதம் எனக்கு ஆனுவல் டே வருது. அவனுக்கு ஆனுவல் டே முடிஞ்சிருச்சு இல்லை, அவனுக்கு வந்து இந்த கிராஜுவேஷன் டே தான் ஆனுவல் டே அவனுக்கு முடிஞ்சிருச்சு. மற்றபடி எல்லாத்துக்குமே ஆனுவல் டே வந்து இந்த 18ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ நம்ம சம்திங் வருது. அது முடிஞ்சதுல ஒரு 2 to 3 டேஸில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுமா. 1 வீக்குள்ள எக்ஸாம் நடந்தோம்னா அவனுக்கு முடியும். அவன் பொறுமையாகவே முடிவிட்டு நாங்கள் நினச்சிக்கிருக்கோம். ஏன்னா அவன் வீட்டில் இல்லைன்னா ரொம்ப சேட்டை பண்ணுவேன். அவனுக்கு லீவு விடாமல் ஸ்கூல் வச்சாலும் எங்களுக்கு ஓகே தான். என்னடாமா எங்களுக்கு சந்தோஷம் தான், கடையை வச்சு சமாளிக்கவே முடியாது. இந்த விட லீவுக்கு பார்த்தீங்கன்னா மகியை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். என்னமா கரெக்டு தானே? கரெக்ட். ஆமாம். அதுக்கடுத்து நேற்று வந்து நிறைய பேர் வந்து அத்தையோட ஸ்டோரியை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆட்சிக்கு சாமி கும்பிட போலையா அப்படின்னு கேட்டீங்க. அப்பத்தான் போனீங்க, ஆட்சிக்கு போலையான்னு கேட்டீங்க. ரொம்ப தூரமா இருந்துச்சு, அதனால போக முடியல. பால் காட்சி ஃபர்ஸ்ட் நிமிஷம் கடையை விட்டு போக டைமே இருக்க மாட்டேங்குது. சண்டே வந்தா கண்டிப்பா நாங்க போயிருப்போம். என்னமா சண்டே வந்தா கண்டிப்பா. நான் திருப்பி பாத்தீங்கன்னா அப்பா வீட்டுல வந்து பால் காட்சி வேற வருது, வீடு கட்டியிருக்காங்க, பால் காட்சி போறாங்க அடுத்த மாசம் தானடா, அடுத்த மாசம்.
அடுத்த மாதம் பால் காய்ச்சி அப்போ நாங்கள் கண்டிப்பாக போகணும், அப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம். மற்றபடி எந்த ரீசனுமே கிடையாது. கண்டிப்பாக எங்கள் ஆட்சியோட அது என்ன ஆசீர்வாதம் கோயிலுக்கு போனேன், நான் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு போனேன். அந்த ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு இருக்கும். ரெண்டு ஆட்சியோட ஆசீர்வாதமே எங்களுக்கு இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் போவோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஆச்சி வீட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்கு நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்லி. அதுக்காக இந்த வீடியோ. அதுக்கடுத்து என்ன கொஸ்டின்றதை சொல்கிறேன். இன்னொரு இது கொஸ்டின் இல்லை, ஒருத்தவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நேற்று போட்ட வீடியோவில், அண்ணா உங்களுக்கு யோகாக்கா வந்த பிறகுதான் யோகமே வந்துருச்சான். ஆமாம், அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ராமா? அதான் ஆமான்னு சொல்லியிருக்கீங்களா? அப்புறம் என்ன ஆமாம்? எதுல உங்களுக்கு யோகம் வந்துச்சு? எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெருமை ஏதாவது பேசு. 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கோம். அப்படிதான் நான் சொல்லுவேன். நீ உன்னைய மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொல்லுறேன், நீ சொல்லலனாலும் நான் சொல்லுவேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கோம். நல்லா இருப்போம், அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகே, அதுக்கு அடுத்து அண்ணி ப்ரெக்னெண்ட்டா, இந்த கொஸ்டின் அடுத்து வரேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடன் இருந்தாலும் எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க, எப்படி உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்க, ப்ளீஸ் அட்வைஸ் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உண்மையிலேயே நாங்கள் ஓவர் கம் பண்ணி கடன்லாம் இருக்குது. நிறைய பேர் எங்கள்கிட்ட கடனே இல்லை, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு 5 கார்டு வச்சிருந்தது காமிச்சிருக்கேன். 5 கார்டு அதில் பாதி வந்து கடன் வாங்கினதெல்லாம் காமிக்கல. கடனை காமிக்கல கொடுத்துருக்காங்க, சிவா நகை கொடுத்துருக்கா, இதெல்லாம் நாங்கள் எதையுமே காமிக்கல. நகை கார்டை மட்டும் சும்மா எடுத்து பார்த்தோம். எத்தனாம் தேதிக்கு வட்டி கட்டணும் அதை பார்த்துக்கிருந்தேன். அப்போது அந்த வட்டிக்கு நான் சேர்த்து வைக்கணும், முன்னாடியே சேர்த்து வைப்பேன். அதுக்காக அதை எடுத்தேன், அதில் சேர்த்து வச்சு இப்போ நேற்று ஒரு கார்டை வந்து வட்டி கட்டி. நாங்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட பேர் தான். எங்கள் அம்மா வந்து ரொம்ப வருஷமாக வந்து கிராம பேங்க் தானே சொல்லுவாங்க, பாண்டியன் பேங்க் கிராம பேங்க் இருக்கும், அதை தான் வச்சுட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் வட்டி கம்மின்றனால நாங்கள் எல்லாமே எங்கள் அம்மா பேர் தான் வச்சோம். நாங்கள் மொத்தமாக வைக்க மாட்டோம். எங்களுடைய இப்போ இதே வந்து மொத்தமாக வச்சா திருப்ப முடியாது, ஒன்றா வைப்போம். எப்படின்னா ஒரு பவுன் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வச்சுட்டு அதில் உள்ள அமௌண்ட்டை வச்சு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்ப்போம். அப்படி ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்போ தான் திருப்பும் போதுமே என்னால் ஈஸியாக திருப்ப முடியும். நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் 5 லட்சம் 6 லட்சம் வச்சிங்கன்னா திருப்ப முடியாது. எப்போ திருப்பீங்க? டிப்ஸ் என்ன சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதை ஓடிட்டே இருக்கணும். இந்த வருஷம் நம்ம இதை பண்ணணும், அதுக்காக வருஷம் போகும். நீங்கள் எதுக்கு ஓடாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு என்ன ஸ்டெப் வைக்க, நகை இருந்தால் வச்சு அதுக்காக இதை போடுங்க, எஃபெக்ட் போடுங்க. என்னோட அடுத்த வருஷம் டார்கெட்டு நான் இப்போ சொல்கிறேன். அடுத்த வருஷம் டார்கெட்டு அந்த வீட்டை பால் காய்ச்சி முடிச்சு அந்த வீட்டுக்குள்ளே குடி போகணும். ஆனால் நாங்கள் வாங்கணும். அடுத்த வருஷம் அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணிடலாம். ட்ரை பண்றேன். எனக்கு நம்பிக்கை. ஒரு 3 சென்ட் இடம் கேட்டுக்கிறீங்க, பட் வந்து பாப்போம் சிவகங்கையிலயா இல்ல கீரமாலையா நீங்க தெரியல. ஆனா எனக்கு ஒரு 3 சென்ட்ல இடம் இருக்கணும். அந்த பிளான்ல போயிருக்கு. அது எப்ப நடக்கும், அடுத்த வருஷம் நடக்குமா இல்ல இந்த வருஷமே நடக்குமான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நிறையவே எங்களுக்கு அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒன்னொன்னா நீ சொல்ற மாதிரி அதான் வந்து சந்தோஷம் தான். எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படின்னா இந்த இப்போ இன்னைக்கு ஒரு நகை திருப்பி இருக்கோம் அப்படின்னா நம்ம நகை திருப்புற டைம் நாங்கள் முன்னாடி திருப்ப மாட்டோம். இந்த முடிய போகிற டைம் தான் அதாச்சும் திருப்ப டைம் வட்டி கட்டிட்டு அப்படியே திருப்புற மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இல்லை எங்களுக்கு காசு இல்லைன்னா வட்டி மட்டும் கட்டி வச்சிடும். ஏன்னா இப்போதைக்கு பேங்க்ல இருக்கிறதே நல்லதுன்னு தான் எங்களுக்கு தோணுது. இந்த நேரம் ஏன்னா நிறைய திருட்டுகள் நடக்கனால திருட்டு போய்கிட்டு இருக்கனால எங்க எல்லாமே பேங்க்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக நல்லா இன்னும் பெரிய படிப்புலாம் படின்னு சொல்லி விட்டுட்டோம். நாங்கள் வட்டியை மட்டும் கட்டி வச்சுட்டோம். பெரிய படிப்புலாம் படிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின், நிறைய பேர் வந்து எங்கள் அம்மாட்ட ஒரு கொஸ்டின் கேட்க சொன்னீங்க. அது எங்கள் அம்மா எந்திரிச்ச உடனே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எந்திரிச்ச உடனே கேட்குறேன். அக்கா நான் ஒன்று கேட்கணும். சிவா அக்கா இந்த கொஸ்டின் நான் நெக்ஸ்ட் வரேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அக்கா உங்கள் ஷாப்பில் எங்களுக்கு ஒரு ஒர்க்கு தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறீங்க. அக்கா அது வந்து ஒர்க்கு தாங்கன்னு சொல்லிவிட்டு கன்னியாகுமரியிலேருந்து எப்படி இங்கே ஒர்க் பண்ண வருவீங்க? எனக்கு புரியல. எப்படி கன்னியாகுமரியிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணுவீங்க? முடியாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்குக்கான ஒரு டைம் வேகன்ட் சொல்கிறோம் நாங்கள். அப்போ வந்து யார் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து வேணும் ஆள் அப்படின்றத நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சிவகங்கையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. மதுரை கன்னியாகுமரினா நீங்கள் வந்து போகிறதுக்கே நீ அந்த பாப்பா வந்து கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வர்றதுக்கே ஒரு நாள் ஆயிரும். அப்புறம் எப்படி வேலை பார்ப்பீங்க? சிவகங்கை ரொட்டீன்லாம் வேணும். நாங்கள் எந்த மாதிரி வேணுன்றதை கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகி எத்தனாவது படிக்கிறான், எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு கேட்குறீங்க. மகி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்? தெரியலையே, உண்மையில தெரியல. நீ சொல்லு. எல்கேஜி படிக்கிறேன். இப்போ என்ன போக போகிறேன்? யூகேஜி போகிறேன். அடுத்த வருஷம் ஒரு மகி 1வது போக போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். யோகாக்கா நீங்கள் ராமண்ணா வீட்டில் எல்லாரையும் இதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எல்லாத்தையும் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து ராமண்ணா பர்த்டே அன்னைக்கு நான் கடைக்கு வந்தேன் சிஸ்டர், பட் அண்ணாக்கு விஷ் பண்ணலான்னு பார்த்தேன், பயந்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நான் காமெடி பேசுங்க. சரியான காமெடி.
ஓகே, அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா லெக்சரல் பால் காட்சிக்கு என்ன கிஃப்ட் பண்ண போறீங்க? அது சொல்லியாச்சு. ஷாப் ஓப்பன் பண்ணதுல இருந்து வீடியோவே வர மாட்டேங்குது, ரொம்ப கோவமா இருக்கேன் உங்க மேல. வீடியோ வந்து இப்படி தான் எடுக்கிற மாதிரி, இப்போ கடையில் தான் இருக்கேன். இப்போ நாங்கள் பாதியில் நிப்பாட்டுறோம்னா வந்து நாங்கள் சும்மா நிப்பாட்டலை, கடைக்கு கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பிடிச்ச கலெக்ஷன் பார்ப்பாங்க, பிடிச்சிருந்தா பார்த்துட்டு வாங்கிட்டு போவாங்க, இல்லாட்டினா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்குவாங்க. கடையை நம்மளை பார்க்கணுன்னு விசிட் பண்ண நிறைய ஆள் இருக்காங்க, அதனாலே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, வாங்கிட்டும் போகிறாங்க, சொல்ல முடியாது, எல்லாமே நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க, அதனால தான் வீடியோ போட முடியல, தப்பாக எடுத்துக்கிறீங்க. அதனால வீடியோ போட முடியல. நம்ம தொழில் ஆரம்பிச்சுட்டு கடையில் நம்ம இல்லைனா வரவங்க எல்லாருமே எங்கேப்பா அவங்கள யாரையுமே காணும், அவங்களுக்காக தான் கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் லீவ் போட்டிருக்கேன் கடையை, அன்னைக்கு எம்பிட்டு ஃபோன் வந்து தெரியுமா எனக்கு. கீரமங்கலம் எப்போ போகிறீங்க? அடுத்து கீரமங்கலம் அடுத்து வந்து தெரியலை, இன்றைக்கி நைட்டு வந்து தம்பியை கொண்டு விடலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு அங்கே யாருமே இல்லை, எல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டாங்க. கீரமங்கலம் பார்ப்போம், எப்போ போகிறோம்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவோம். மகி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இல்லை சிஸ்டர், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ கட்டுற வீடு எப்போ ஃபுல்லாக போட போகிறீங்க வீடியோ கேட்குறீங்க. நாங்கள் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ போடலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். சென்டரிங் இப்போ தான் போட்டிருக்கு, இப்போ அடுத்தடுத்து எல்லாத்தையும் காட்டக்கூடாதுன்னு விட்டாச்சு. ஆமாம், அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் தான் வந்து எங்கள் அம்மா கேட்க சொன்னீங்க. அக்கா, நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையே நான் கட்டியிருந்தேன், இப்படி சந்தோஷமாக இருந்திருப்பேனான்னு கேளுங்க. அவங்க பதில் வீடியோவாக போடுங்க, நல்லாயிருக்கும். ராம் அண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவார் அக்கா, ப்ளீஸ். அப்புறம் சித்ரா பானுன்னு என்னோட நேம் சொல்லுங்க அக்கா. என்ன சொல்கிறேன், என் பேர் இதுவரைக்கும் இதை நாங்கள் நைட்டு ஹோட்டலில் கேட்டோம், பதில் வரல. ஓகே, அவங்க பேர் சித்ரா பானுன்ற சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா கிட்ட போய் இந்த கொஸ்டின் கேட்க சொல்கிறாங்க. எங்கள் அம்மா ஆக்சுவலி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சோன்னே இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வரேன். அம்மா, எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கம்மா. என்ன தெரியுமா? நீ அமைதியாக இருங்க. ராமன் உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அத்தைகிட்ட ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் கேட்க போகிறேன். ராமன் அமைதியாக கிடங்க. உன்னை ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, கிட்ட வாங்க. ராமன், சவுண்டு கேட்குமா? உன்கிட்ட வந்து ராம் தவிர்த்து நீ வேற யாராவது மாப்பிள்ளைய பிடிச்சி கல்யாணம் முடிச்சதுன்னா என் லைஃப் எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி இருந்திருக்குமான்னு கேட்குறாங்க. தலையெழுத்து எப்படி அப்படிதான் அது வேற கல்யாணம் இருந்தாலும் அது நல்லா இருக்கு, அது தலையெழுத்து நல்லா இருந்தா அது நல்லா இருக்கும், உன் தலையெழுத்து நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சா லைஃப் நல்லா இருக்கும். இல்ல இப்போ அது என்ன கொஸ்டின்னா, இதுவே வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை நீ பார்த்து கட்டி வச்சிருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. லைஃப்ல மூத்ததுன்னா அது உழைக்காதனால அது கஷ்டப்படுது, அது வீட்டுக்கார உழைக்காதனால அது கஷ்டப்படுது. இங்க ரெண்டு சேர்ந்து உழைக்கணும் நல்லா இருக்கு. எல்லா குடும்பத்திலுமே சேர்ந்து உழைச்சா நல்லாத்தான் இருப்பாங்க. ஆனா உன் மருமையும் பெஸ்ட் சொல்ல மாட்டியா? சேர்ந்து உழைச்சது நல்லது. எல்லாருமே நீ யாரா இருந்த தானே கரெக்டு தான், அதான உண்மை. ரெண்டு இப்போ நான் வேலைக்கு போகாமல் நான் படுத்து கிடக்கிறேன், இல்லை நான் வேலைக்கு போகாமல் படுத்து கிடந்தா நீ எப்படி கஷ்டப்படுவ? உன்னால பண்ண முடியாது. நீ சம்பாதிக்கிற காசை பூரா நான் படுத்துக்கிட்டு சாப்பிட்டேன்னா எங்கே காசு நிற்கும்? அப்படித்தான் அதான் சொல்றாங்க, சேர்ந்து உழைச்சாட்டே வாழ்க்கையில முன்னேற முடியும். அந்த பொண்ணு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா நீங்க போய் உங்க அம்மா கிட்ட நீங்க பார்த்த மாப்பிள்ளைய நான் கட்டியிருந்தா இப்படி சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு கேளுங்க. நாங்க பார்த்து கட்டி கொடுத்தா பிள்ளைய நல்லா இருக்குன்னு பார்த்தேன் கட்டி கொடுப்போம். அதே வீட்டுக்கு டீ போனாலும் வீட்டுக்கு படுத்துக்கிட்டு புருஷன் சம்பாதிச்சு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சாலும் முன்னேற முடியாது. இல்லை அந்த பையன் பொண்டாடி சம்பாதிச்சுட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் முன்னேற முடியாது. இல்லை எங்கள் தாய் லைப்பன் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு இருந்தாலும் முன்னேற முடியாது. அவங்க தாய் லைப்பன் கொடுக்கணும்னு நினைச்சாலும் முன்னேற முடியாது. அவங்க லைஃப்பை முன்னேறணும்னா உழைக்கணும், மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றம். போதுமா? கரெக்டாக சொல்லியாச்சு. சரிங்க சார், இப்போ வந்து உங்களுக்கு என்ன நல்ல மாப்பிள்ளை கெட்ட மாப்பிள்ளைன்றது நீங்க பாக்குறது நாங்க பாக்குறது இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்கிறதுலாம் மாதிரி ஒரு பதில் கிடைச்சி விட்டது. இந்த பதில் நானே எதிர்பார்க்கல. நீ பாக்குற மாப்பிள்ளை பார்க்கும்போது நல்லா இருக்கும், வாழும்போது நல்லா இருக்காது. அவங்க பாக்குற மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கும், வாழும்போது நல்லா இருக்காது. அதனால உங்க கையில தான் இருக்குங்கிறா, வேற ஒண்ணுமே இல்லை. வேண்டியது நம்ம கையில தான். ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், அதுக்காக தான் பதில். ஓகே, தேங்க்யூ. அடுத்த கேள்வி என்னன்னு வச்சுக்கோவேன். மகி தர்ஷன் மொட்டை போட போனீங்கல்ல, அப்ப நீங்களும் அருளும் ஏன் பேசவே இல்லைன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. அது வந்து எதனால நாங்க பேசல? ரெண்டு பேரும் ஊமையா?
ஏன் பேசுறதுன்னா ஊமையா அப்படிலாம் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோ கேப்சர் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு நாங்கள் ஃபேமிலியாக மீட் பண்ணாலும் பேசலன்றீங்க, ஃபேமிலியா மீட் பண்ணாலும் பிரச்சனை, ஃபேமிலி மீட் பண்ணலாட்டியும் பிரச்சனை. ஆமாம், ஓகே, அதெல்லாம் பேசுவோம், நல்லாவே பேசுவோம். அன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோவா கவர் ஆயிருக்காதோ என்னவோ நீங்கள் அப்படி கேட்குறீங்க. அதுக்கடுத்து உங்கள் ஸ்கின் கேர் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. எனக்கு ஸ்கின் கேர் ஒன்றுமே இல்லை. நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், இந்த ஏசிக்குள்ளேயே இருக்கும், ரூம்குள்ளேயே இருக்கும். அதனால கொஞ்சம் பலபலன்னு இருக்கலாம். ஓகே, மகிழனோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு நினைக்கிறீங்க? அவன் ஃபியூச்சரில் என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆசை? ஒரு ஆசையும் இல்லை. என்ன ஆசை? என் பேரை நல்ல பெரிய ஆபீசரா வரணும். என்ன ஆபீசர்? டாக்டரா வரணும். ஆபீசரா? அப்புறம் டாக்டர். அந்த அம்மாச்சிகள் கூட டாக்டர் போஸ்டிங்கே இல்லையா? டாக்டர் போறதே ரொம்ப காசு கொடுக்குறாங்க. அதனால என் பேரை காசு இல்லாம வைத்தியம் பார்க்கணும் இல்லாதவருக்கு. காசு இல்லாம வைத்தியம் பார்க்கணுமா? என் மைண்ட போய் கேட்டோம்னு வச்சு என்ன சொன்னீங்கம்மா, நான் போலீஸ் ஆவேன், ராணுவம் ஆவேன், நான் எதுவுமே கேட்க. எனக்கு என் மகன் லாயர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. லாயர் படிச்சு வந்துடலாம். லாயர் எனக்கெல்லாம் அதெல்லாம் ஆசை இல்லை. என் மகன் எப்படி வந்தாலும் சரி. அவன் கிரிமினலான மூலக்காரன் தான். என்ன சொன்னாரு முந்தானத்து தெரியுமா? ஒரு வாரம் முன்னாடி என்ன கேட்கறது தெரியுமா? யோசிச்சுக்கிட்டே வந்தேன் அங்க இருந்து கதை ஓபன் பண்ணி, யோகா யூனிக் ஜுவல்லரி, யோகா யூனிக் ஜுவல்லரி. ஏய் அம்மா, நீ ஏன் மகிழன்னு வைக்கிற பேரு, உன் பேர் எதுக்கு வச்சிருக்க அப்படின்னு என்னை கேட்கறான். எல்லாத்துலயுமே அவன் பேர் போட்டாச்சுல்ல, கடையில மட்டும் ஏன் அவன் பேர் வைக்கிறேன்னு கேட்கறான். அப்ப அவன் கிரிமினலா தானே யோசிக்கிறான். இதுலயும் உன் பேர் வச்சுக்க, என் பேரை வை. அதே மாதிரி வெளியே என்னை காலையில் இந்த நம்ம கீழே டெய்லரிங் கடை, ஒரு அண்ணா கடை இருக்கு. அவங்க ஒய்ஃப் எப்பவுமே கடையில் இருப்பாங்க. கீழே போனானா அப்போ கீழே நிற்கிறவங்க நிறைய பேர் என்ன மேலே ஆள் போயிட்டாக்க என்ன கடை இருக்குன்னு கேட்டிருப்பாங்க போல இன்னொருத்தவங்க கிட்ட. அதுக்கு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, மேலே நகைக்கடை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கவரிங் கடை இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். அது நீங்க எப்படி கவரிங் கடைன்னு சொல்லுவீங்க? எங்க அம்மா பேர் யோகா யூனிக் ஜுவல்லரி தான் இருக்குன்னு சொல்லணும்ல. நீங்க எப்படி சொல்றீங்க? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க யோகா யூனிக் ஜுவல்லரின்னு சொல்லுங்க, பேசாம இருங்க. சொல்லணும்ல, பேசாம இருங்க. நீங்க சொல்றீங்க அம்மாச்சி. ஐயோ, அவங்க கூப்பிட்டு இன்னைக்கு என்கிட்ட சொல்றாங்க. அப்புறம் இங்க எதுக்கு வண்டி நிப்பாட்டுறாங்க? நாங்க ஈரோடு உச்சா போனோம், இதெல்லாம் வண்டி நிப்பாட்டுறாங்க. அவங்க வண்டி வருஷம் நிற்கும் அது வண்டி மேல உச்சா அடிச்சிருப்பேன் போல. அப்பயே அவங்க சொல்லி இந்த வரண்டா வண்டிக்காரர்கிட்ட சொல்றேன், இங்க வண்டி நின்னா உச்சா அடிக்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐயாட்ட அவர் சொல்லி காலையில ரொம்ப நேரம் பேசிக்கிட்டோம். அவர் சொல்றாரு, இப்படி பேசுனா அவன் மையன். பெட்ரோல் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. பெட்ரோல் இருக்கு ப்ரோ, எல்லா பங்குலயுமே இருக்கு ப்ரோ. நீங்களா கிரியேட் பண்ணி நீங்களா ஏதோ ஒரு செய்தியை பார்த்துட்டு போயிட்டு பெட்ரோல் இல்லைன்னு நீங்களா போய் ஃபுல் பண்ணா அதுக்கு என்ன? எல்லா பங்குலயும் பெட்ரோல் இருக்கு. நீங்க ஒரே நாள்ல எல்லா பங்குலயும் போய் பெட்ரோல் போடுறதுனால தான் பெட்ரோல் இல்லைன்னு சொன்னாங்க. எல்லா காலையில போய் பாருங்க, எல்லா பங்குலயும் பெட்ரோல் இருக்கும். நீங்களா ஒண்ணு இது இன்னும் அறிவிக்கவே இல்லை, ஆனா நீங்களா பெட்ரோல் இல்லைங்கிறீங்க. அதுக்கடுத்து அக்கா, எனக்கு ஒரு கேள்வி. உங்களை மாதிரி நானும் என்னோட லைஃப்ல முன்னேறணும்னு ஆசைப்படுறேன் அக்கா, ப்ளீஸ் அட்வைஸ் பண்ணணுமா? அப்பயே சொல்லிட்டோம். ரெண்டு பேர் என் அம்மா சொன்ன பதிலும் இதுல பொருந்தும். ரெண்டு பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முன்னேற முடியும். நெக்ஸ்ட் மகிழினி எப்ப வருவாங்க? மகிழினி எப்பமா வருவாங்க? நாளைக்கு வராங்களா? எங்க அம்மா நேற்று சொல்லிச்சு, இந்த வருஷத்துல உனக்கு அடுத்த பேபி பிறக்கணும். என்னமா காலையில இந்த அக்கா அதான் சொல்லிச்சு போகுது. அந்த அக்காவும் அப்படி சொன்னாங்க, இந்த வருஷத்துல உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் இருக்காங்க. அதே மாதிரி எங்க அம்மாவும் மூச்சு 3 தடவை சொல்லு, இந்த வருஷம் உனக்கு குழந்தை நிற்கும், நல்லபடியா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு கடவுள் புண்ணியத்தில் நன்றி தான் சொல்லுவேன். எதா இருந்தாலும் ஓகே தான். மகிழினி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனா இனிமே நான் கன்சீவ் ஆனா ஒரு கொஞ்சம் டிலே பண்ணி தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணி ஹார்ட் பீட் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பேபியை செக் பண்ணிட்டு தான் நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். என்னதாமா நாங்கள் அதான் முடிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சொன்னாங்க, அடுத்த பொம்பளை பிள்ளை நிற்கும் உங்களுக்கு, அதை நீங்கள் 5 மாதம் கழிச்சு ரிவீல் பண்ணுங்க, வெளியே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏதோ ஒரு கடவுளே நம்ம கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னதாமா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய இது கொஞ்சம் பாசிட்டிவான கொஸ்டின்லாம் இப்போ கேட்டேன். நாளைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ்லாம் சொல்ல போகிறேன். அது சிவா மேட்ரு ஒன்று சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் மேட்ரு ஒன்று, அதையும் கண்டிப்பாக நான் அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறேன். இந்த 2 கொஸ்டின் நாளைக்கு வரும். அது என்ன சொல்ல போகிறேன், என்ன ஏது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.